அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். அதிரடி முடிவு எடுத்திருக்கக்கூடிய கமல்ஹாசனின் முடிவிற்கு வாழ்த்து தெரிவித்திருக்கக்கூடிய சீமான், இது குறித்த இந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நடிகரும் அரசியல் கட்சி தலைவருமான கமல்ஹாசன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 வருஷமா பிக் பாஸ் நிகழ்ச்சி நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அவர் வந்ததற்கு முதல் முக்கிய காரணமே அவர் எடுக்கக்கூடிய படங்களுக்கும் அரசியல் கட்சிக்கும் பணம் அதிக அளவில் தேவைப்படுது அப்படின்ற காரணத்தினால தான். ஆனால் அவருக்கே தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நிகழ்ச்சினால தான் அவருக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய இமேஜே பார்த்தீங்கன்னா போயிருந்துச்சு. ஒரு நடிகராக இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய ஆளாக இருந்த கமல்ஹாசன் எப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சு எப்போ இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ள நுழைஞ்சாரோ அதுல இருந்தே பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய பிளாக் மார்க், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் கலாய்க்கக்கூடிய ஒரு பொருளாகவும் கமல்ஹாசன் மாறி இருந்தாரு. இந்த அளவுக்கு மக்கள் அனைவராலும் ரசிக்கப்பட்ட ஒரு நபர் இந்த நிகழ்ச்சியினால சீரழிஞ்சு போறாரு அப்படின்னு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா பல இடங்களில் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியும் அரசியல் கட்சியும் உங்களுக்கு வேணவே வேணாம் அண்ணா அப்படின்னும், ஏன்னா ஒரு நடிகனாக இருந்த வரைக்கும் உங்களை நாங்கள் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தோம், எங்கள் தமிழ்நாட்டிற்கே ஒரு அடையாளமாக இருந்த நீங்க இந்த மாதிரி சீரழியது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சீமான் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ள போனதுல இருந்தே அறிவுரை கொடுத்துட்டு தான் இருக்காரு. மக்கள் அனைவரும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நடிகராக இருந்த வரைக்கும் கமல்ஹாசன் இப்படி இருந்தாரு அப்படின்னு சிங்கத்தோட புகைப்படத்தை போட்டோம், தற்போது பூனையாக மாறிட்டாரு அப்படின்னு அரசியல் கட்சி மற்றும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய புகைப்படத்தை போட்டோம் ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கமல்ஹாசன் ரொம்ப நாளாக நோட் பண்ணிட்டு இருந்தாலும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஒரு கான்ட்ராக்ட் போட்ட காரணத்தினால அவரால் அதுல இருந்து வெளிவர முடியல அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்ச பிறகு மீண்டும் அதை ரெனியூ செய்ய போயிருந்த விஜய் டிவியிடம் பார்த்தீங்கன்னா இனிமேலும் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி நான் வந்துட்டு இருந்தா வேலைக்காகாது அப்படின்னும், நிறைய பட வேலைகள் இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால இனிமே இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி நான் வரல அப்படின்றத சொன்னது மட்டும் இல்லாமல் அவருடைய ட்விட்டர்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து நான் விலகிறேன் அப்படின்ற ஒரு பதிவையும் போட்டிருந்தாரு. இதற்கு எப்போதும் இல்லாத அளவுக்கு கமல்ஹாசனுக்கு ஆதரவாளிகள் அதிகமாக வந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி அரசியல்வாதிகள், முன்னணி பிஸ்னஸ்மேன், முன்னணி நடிகர்கள் அனைவருமே இந்த ஒரு விஷயத்திற்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ நீங்க படம் நடிச்சா கூட உங்களுக்கு அந்த படத்திற்காகவே நிறைய பேரும் புகழும் கிடைக்கும். இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து விலகின செய்தி அப்படின்றது அந்த மாதிரி ஒரு படம் வெற்றி அடைஞ்ச மாதிரி உங்களுக்கு விழாவாக கொண்டாட போறாங்க மக்கள் அப்படின்றத தெரிவிச்சிருக்காரு. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், கமல்ஹாசனுடைய முடிவு குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.